வணக்கம். நான் எப்போவுமே எந்த காணொளி பதிவிட்டாலும் உண்மைக்கு புறம்பான, போலியான, நடைமுறை சாத்தியமற்ற, இந்த மாதிரி யதார்த்தமற்ற எந்த பதிவுகளும் நான் எப்பயுமே பதிவிடுறது இல்லை காணொளியில். எப்பயுமே என்னால் முடிந்தது மக்களுக்கு நான் சொல்லும் செய்தி முழுக்க முழுக்க உண்மையாக போய் சேர வேண்டும், உண்மையாக தான் போய் சேரணுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை அதை கிராஸ் செக் பண்ணி யோசித்து அந்த சப்ஜெக்ட் சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நான் காணொளியை யூடியூப்பில் பதிவிடுவேன். இன்றைக்கி எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் அப்படின்றதில் நேற்று சாம் அண்ணன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஒரு பெரிய கூட்டத்தில் யாருமே சதியெல்லாம் பண்ணி உள்ளே போய் எந்த விதமான அசம்பாவிதமும் செய்ய முடியாது, சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழில் நேற்று பேட்டியில் பத்திரிக்கையாளர் தராசு சாமண்ணன் சொல்லியிருக்காரு. நான் இதை கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த ஒரு நாளைக்குள்ளேயே நான் இதை சொல்லிட்டேன்றதை நான் பதிவிடுறேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் கிட்டத்தட்ட 100% பர்ஃபெக்டாக சரியான விஷயத்தை சரியாகத்தான் நான் காணொலியாக யூடியூப்பில் பதிவிட்டுருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு பயனளிக்கணும், உண்மையான விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றதில் நான் எப்பயுமே கவனமாக இருக்கேன். எனக்கு சாமண்ணே நான் சொன்ன அதே கருத்து பல நாட்கள் கழித்து எப்படியோ அவர் மாதிரி நல்ல அனுபவமான, நல்ல முதிர்ந்த ஒரு பத்திரிகையாளர் அதே கருத்து வந்ததை நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பார்க்கிறேன். ரெண்டாவது, ஜனநாயக படத்தின் ஷூட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க அப்படின்றது நக்கீரன் கோபால் அண்ணன், உமாபதி கிருஷ்ணன் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 2 வண்டிலையும் நிறையா கேமரா நிறையா மக்கள் நெருக்கடியாக இருக்கிறது, இந்த மாதிரி காட்சியெல்லாம் ஜனநாயகத்தில் வைக்கிறதுக்காக மக்களுக்கு தெரியாமலே இவங்க ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேரும் கேமரா, அந்த ஷூட்டிங், இந்த விஷயத்திலே கவனமாக இருந்துட்டு கூட்ட நெரிசல், மக்கள் கத்துறதெல்லாம் இவங்க கவனிக்காமல் இருந்திருக்காங்க. மக்களிடம் மருந்தே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அரசு அனுமதி கிடையாது, உயிருள்ள மக்களிடம் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்க சினிமா ஷூட்டிங்கு அப்படியே தத்ரூபமாக இருக்கணும்னு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கானுங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது ஆதாரபூர்வமாக உண்மையாகும் பட்சத்தில், நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இவர்கள் அனைவரும் கடுமையாக பொதுமக்களை வைத்து இவர்களை எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்ததுக்கு, ஒரு கூட்டம் அப்படியே வீடியோவாக எடுத்து அதை சினிமா படத்தில் போகிற எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்ததுக்கு இவங்க ஒருத்தன் கூட தப்பிக்கக்கூடாது, இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு